Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC MTS and CHSL ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படினா மிஸ்ஸ்பெல்ட் வந்து பார்க்க போறோம். சோ மிஸ்ஸ்பெல்ட்னா என்ன அப்படினா ஒரு क्वेश्चन இருக்கும், அதுக்கு கீழ 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது 4 வேர்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த 4 வேர்ட்ல ஒண்ணே மட்டும் தப்பா ஸ்பெல் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ எதுல தப்பா ஸ்பெல் பண்ணிருக்காங்களோ அதை நீங்க ஆன்சரா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லன்னா 4 ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒன்னு மட்டும் கரெக்டா ஸ்பெல் பண்ணிருப்பாங்க. அந்த கரெக்டானதை மட்டும் நீங்க ஆன்சரா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லன்னா சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த 4 சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸ்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இருக்கோ அந்த சென்டென்ஸை வந்து ஆன்சரா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ மிஸ்ஸ்பெல்ட்ல இருந்து உங்களுக்கு 5 क्वेश्चंस வரைக்கும் MTS ல வந்து கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈஸியான டாபிக். ஓகே, ஏன்னா MTS பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்ல எடுக்கிற மார்க்கை வச்சு, இங்கிலீஷ் அண்ட் ஜிகேல எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய MTS எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் மேம், நான் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல. CHSL எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ்ல வந்து SSCயோட CHSLக்கான நியூ பேட்ச், MTSக்கான நியூ பேட்ச், அதே மாதிரி CGLக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். MTSக்கும் CHSLக்கும் இன்னும் 80 டேஸ் வந்து கரெக்டாக டைம் இருக்கு. இந்த 80 டேஸ்ல இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்க முடிக்கிற மாதிரி பெர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஓகே, இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு டீம் அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த MTS தான் லாஸ்ட் சான்ஸ், CHSL தான் லாஸ்ட் சான்ஸ்ங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் வந்து 1499. ஓகே, அதே மாதிரி நான் ரயில்வே படிக்கிறேன், எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட், ஐ வாண்ட் CAPDF மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஸோ ஒரு 4 வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தப்பாக எதில் ஸ்பெல் பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆட்டோக்ரஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டோக்ரஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டோக்ரஸின்னு ஒரு வார்த்தை கிடையாது, ஆட்டோக்ரேசி அப்படின்னு தான் ஒரு வார்த்தை உண்டு. ஓகேவா? ஆட்டோக்ரேசின்னு சொல்லுவோம். ஓகே, ஆட்டோக்ரஸி எப்படி கொடுப்பாங்கன்னா மிஸ்பெல்ட்டில் இந்த இடத்துல ஏ வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் இருக்குன்னா ஏ வரும். ஏ வர்ற இடத்துல ஈயும், ஈ வர்ற இடத்துல ஐயும், இந்த மாதிரி மாற்றி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்பதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்ட்டு. இப்போ ஆட்டோக்ரேசிங்கிறது ஆட்டோக்ரேசி, CRACY. ஓகே, இதுதான் இதுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங். ஓகே, அடுத்து பாருங்க பியூரோக்ரேசி. பியூரோக்ரேசிக்கு ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு, பியூரோக்ரேசி. ஓகே, அடுத்து அட்டானமி, அட்டானமி. நீங்க இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல பிரிச்சு படிப்போம் இல்லையா, சிலபல்ஸ்ன்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அட்டானமி, அட்டானமி. ஓகே, அதே மாதிரி அனார்கி, அனார்கி. ஓகே, கரெக்டா இருக்கா? அப்போ இந்த ஆட்டோக்ரேசிக்கு மட்டும் தான் என்ன இருக்குன்னா ஸ்பெல்லிங் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. ஆட்டோக்ரேசிக்கான ஸ்பெல்லிங் என்னன்னா AUTOCRECY கிடையாது, CRACY. அப்போ இந்த ஆட்டோக்ரேசினா என்ன? இதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டெஸ்ட்டில் இந்த வேர்டு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு மீனிங்கும் படிச்சுக்கணும். ஓகே, க்ளோஸ் டெஸ்ட்டில் இந்த வேர்டு வரும். அப்போ இதுக்கு மீனிங்கும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஆட்டோக்ரஸி அப்படின்னா என்னன்னா சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சர்வாதிகாரம்னு சொல்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ரேசின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஹிட்லர். ஓகே, ஹிட்லரோட ஆட்சி முறை, ஹிட்லர் வந்து ஒரு சர்வாதிகாரி. ஓகே, ஸோ அவரோட ஆட்சியை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஆட்டோக்ரேசி அப்படின்னு சொல்லலாம். அந்த பவர் எல்லாமே ஒரே ஒரு பர்சன் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆட்டோக்ரேசின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்க ஹிட்லரை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆட்டோக்ரேசினா என்னது? சர்வாதிகாரம் பண்றது. ஓகே, ஒரே பர்சன் கிட்டயே பவர் இருக்கிறதா என்னன்னா ஆட்டோக்ரேசின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து பியூரோக்ரேசி.
ஸோ இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி, ஒரு கவர்மெண்ட்டை நம்ம இது பண்ணுற மாதிரி. ஓகே, ஒரு கரெக்டான ஒரு சிஸ்டம் இருக்கும், ஒரு ரூல்ஸ் இருக்கும், அதுபடி நம்ம கரெக்டாக கொண்டு போகிறது தான் என்ன சொல்லுவோம்னா பியூரோக்ரேசின்னு சொல்லுவோம். அடுத்து அட்டானமி, இது கூட நம்ம டே டு டே லைஃப்பில் கேள்விப்பட்டிருப்போம். அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க. அட்டானமஸ்னா என்னது? தன்னிச்சையாக அவங்களே செயல்படுறது, அப்படி தானே? அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து அவங்களே தான் எடுப்பாங்க. அதே அட்டானமஸ் ஆகாத காலேஜுக்கு என்ன இருக்கும்? அவங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு கொஷின் பேப்பர் வந்து வெளியிலேருந்து வரும். அப்போ அட்டானமி அப்படின்னா தன்னாட்சி. ஓகே, தன்னாலேயே இயங்குறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டானமி. ஓகே, அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஸோ தன்னாட்சியாவே இயங்குறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்டானமின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து அனார்கி. ஸோ அனார்கி அப்படின்னா எந்த ஒரு ரூல்ஸு ஒரு லா இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அனார்கி. எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அனார்கின்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் மிஸ்பெல்ட் படிக்கும்போது அந்த வேர்டு என்னங்கிறதையும் கரெக்டாக ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும், அதோட மீனிங்கும் படிச்சுக்கணும். ஏன்னா மீனிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மீனிங்கை வச்சு நம்ம ஒக்காபுலரி ஆன்சர் பண்ணலாம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆன்சர் பண்ணலாம், க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டாலே ஒக்காபுலரி, கிராமர் இது ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்மளால எந்த கொஸ்டின்னாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஆட்டோக்ரேசிக்கான ஸ்பெல்லிங் AUTOCRACY. ஓகே, ஆட்டோக்ரேசினா என்னன்னு சொல்லிட்டேன், சர்வாதிகாரம்னு சொல்லிட்டேன். பியூரோக்ரேசி, ஓகே, பியூரோக்ரேசினா ஒரு ஸ்ட்ரக்சர்டு கவர்மெண்ட். ஓகேவா? அட்டானமினா தன்னிச்சையாக செயல்படக்கூடியது. அனார்கி அப்படிங்கிறது என்னது? எந்த ஒரு ரூல்ஸும் லாவும் இல்லாமல், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் இருக்கிறது தான் அனார்கின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாத்துக்கும் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஸோ அதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டாவது கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரெக்ரூட்மெண்ட். ஓகே, இந்த வேர்டை நம்ம டெய்லி பார்க்கறது தான். ரெக்ரூட்மெண்ட், RRB ரெக்ரூட்மெண்ட், SSC ரெக்ரூட்மெண்ட்னு டெய்லி பார்ப்போம். இதுக்கான ஸ்பெல்லிங் எப்படி தெரியுது? ஸோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஸோ கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கா? ஆனால் தப்பாக இருக்கு. இதில் ஸ்பெல்லிங் என்ன ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கு? ரெக்ரூட்மெண்ட். ஓகே, ரெக்ரூட்மெண்ட், RECRU, அதுக்கடுத்து என்ன வரும்? I வரும், ITMENT, ரெக்ரூட்மெண்ட். இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். இட்டுனா என்ன வரும்? IT. இப்போ இதை பிரித்து பாருங்க. இட்டு வரல, இட்டுனா என்ன வரணும்? ITன்னு வரணும், அப்போதான் இட்டு, அப்படிதானே? இட்டுனா ஐடின்னு வந்திருக்கணும், இங்கே ஐடின்னு வரல, அப்போ ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது ரெக்ரூட்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? அடுத்து பியூரோக்ரேசி, இப்போ தான் சொன்னேன், இதோட ஸ்பெல்லிங் பாருங்கள், பியூரோக்ரேசி. ஓகே, ஸோ இதுக்கான ஸ்பெல்லிங் வந்து என்ன? பியூரோக்ரேசின்னு சொல்லுவோம். அப்போ பியூனா என்ன வரணும்? இங்கே யூ வரணும், அப்படி தானே? ஸோ அப்போ ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கா? பியூரோக்ரேசி அப்படின்னா என்னது? யூ வரணும், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஈன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்புன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அதுக்கான ஸ்பெல்லிங் என்ன? இப்போ தான் போன கொஸ்டினில் இந்த வேர்டு வந்துருச்சு. அப்போ பியூரோக்ரேசினா BUREAUCRACY, பியூரோக்ரேசி, கிரேசி. ஓகேவா? ஸோ இங்கே ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது. அடுத்து சர்வைலன்ஸ். ஓகே, சர்வைலன்ஸ். ஓகே, ஸோ சிசிடிவி அண்டர் சர்வைலன்ஸ் நிறைய இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க. சர்வைலன்ஸ்னா என்னது? கண்காணிக்கிறது. ஓகே, சர்வைலன்ஸ்னா என்னது? கண்காணிப்பு. ஓகே, கண்காணிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்வைலன்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கான ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா? தப்பாக இருக்குது. ஸோ சர்வைலன்ஸ்க்கான ஸ்பெல்லிங் என்ன? சர்வைலன்ஸ். எப்படி சொல்லுவோம்? சர்வைலன்ஸ். அப்போ சர்ருக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. வெயிலன்ஸ், இங்கே இது எப்படி இருக்குது? சர்விலியன்ஸ் இருக்கு. நம்ம சர்வைலன்ஸ்னு சொல்லுவோமா இல்ல சர்விலியன்ஸ்னு சொல்லுவோமா? சர்வைலன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, சர்ருக்கு SUR, வெயிலன்ஸ் SUR. வெயிலன்ஸ்னா என்ன வரும்? VEI, அப்படிதானே? வெயிலன்ஸ்னா என்ன ஸ்பெல்லிங்? VEI, சர்வைலன்ஸ். ஸோ LLANCE, சர்வைலன்ஸ். ஓகே, ஸோ சர்வைலன்ஸுக்கு என்ன ஸ்பெல்லிங் தப்புன்னு புரியுதா? ஸோ VEI வரணும், அப்படிதானே? VEI வரணும், ஐயை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க, அதனால இதுவும் தப்பு. அப்போ இந்த 3 வேர்ட்லையும் என்ன தப்புன்னு தெரிஞ்சிருச்சா? அடுத்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கா? ரீஇம்பர்ஸ்மெண்ட் வேர்டு வந்து கரெக்டாக இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட்னா என்னது? திருப்பி செலுத்துதல், திருப்பி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி கொடுக்கறதுனா இப்போ யாராவது ஒரு காசு வச்சிருப்பாங்க, ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர் வச்சிருக்காரு. சப்போஸ் அந்த 10,000 ரூபாய் வந்து அவர்கிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சு. அந்த தொலைஞ்சு போனதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான். ஓகேவா? அப்போ அந்த 10,000 ரூபாய் தொலைஞ்சு போனதுக்கு நீங்க தான் காரணம்னா அந்த 10,000 ரூபாயை திருப்பி அவருக்கு கொடுக்கணும், அப்படிதானே? இல்லைன்னா அந்த 10,000 ரூபாய் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கதை திருப்பி கொடுக்கறது, வாங்கியிருக்கதை அவர்கிட்ட திருப்பி கொடுக்கறது, இல்லை உங்களால தான் அந்த அமௌண்ட் வந்து செலவாயிருச்சு,
தொலைஞ்சிருச்சு, உங்களால் தான் அந்த அமௌண்ட் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் திருப்பி கொடுக்கணும். அந்த திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட், ஒரு காம்பன்சேட் பண்ணுறது. இதுக்கு கரெக்டான வார்த்தை என்ன சொல்லலாம்னா காம்பன்சேட் பண்ணுறது. சப்போஸ் உங்களால் தொலைஞ்சு போச்சு, ஒரு 10,000 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை உடச்சிட்டிங்க, ஒருத்தருக்குள்ள பைக்கு கீழே போட்டு உடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பொருள். அப்போ அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி பைக் வந்து இதாயிருச்சு, ஸோ அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி காம்பன்சேட் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திருப்பி கொடுக்கறது. ஓகே, ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, ரீஇம்பர்ஸ் PURSE மென்ட் MENT. ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். ஸோ எல்லா வேர்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதே கொஸ்டினே அப்படியே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு. ஓகே, இதில் கொடுத்துருக்கிறதுல இன்கரெக்டாக எதில் வந்து ஸ்பெல் பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். போன இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக ஸ்பெல் பண்ணியிருந்ததை கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாமில் நீங்கள் வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணணும். போன கொஸ்டினில் என்ன சொல்லியிருந்தாங்க, இன்ஸ்ட்ரக்ஷனில் செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டுன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் கரெக்டாக ஸ்பெல் பண்ணியிருக்கதை கண்டுபிடிக்கணும். கீழே இருக்க கொஸ்டின் பாருங்கள், இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டுனா தப்பாக எதில் ஸ்பெல் பண்ணியிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ லெயுட்னன். ஓகேவா? ஸோ லெய்ட்னன். ஓகே, ஸோ இது வந்து ஈஸியாக நம்மளால் நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்கறது தான், அப்படிதானே? ஸோ இதுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா? லெய்ட்னன். ஓகே, LIEUTE லெய்ட்னன்ட். ஓகே, ஸோ கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து ஆண்டர்பிரனர். இது கண்டிப்பாக உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஆண்டர்பிரனர்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும், அப்படிதானே? ஆண்டர்பிரனர்னா ஸோ யார்? தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? தமிழில் தொழில் முனைவோர்னு சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ணுறது, காய்கறி வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன தொழிலிருந்து பெரிய லெவலில் செல்ஃபோன் விற்கிறது, ஆட்டோமொபைல் விற்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆண்டர்பிரனர். ஓகே, ஸோ அந்த மாதிரி தொழில் முனைவோர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆண்டர்பிரனர். ஓகே, கரெக்டாக இருக்கா? ஆண்டர்பிரனர். ஓகே, ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கு. அடுத்து ஃப்ளூரசன். ஓகே, ஃப்ளூரசன் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஃப்ளூரசன்ஸ் கரெக்டாக தான் இருக்கு. இதோட ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ இந்த மூணுமே ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா இந்த மூணு வேர்டுமே நம்ம டெய்லி பார்க்கறது தான். இந்த லெய்ட்னன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரனர், லெய்டினன், ஆண்டர்பிரனர், ஃப்ளூரசன், இது நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்கறது தான். அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், இந்த லைசான்ங்கிறது உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலோ, இதுதான் தப்பா ஸ்பெல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியலனாலோ, இந்த ஆப்ஷன்ஸை நீங்க எலிமினேட் பண்ணி இதுதான் என்னது ராங்லி ஸ்பெல்டு வேர்டுன்னு நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசன், LIAISON. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங். ஓகே, லைசன் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்காங்க, இல்லைன்னா ஒரு 4 குரூப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இடையில கம்யூனிகேட் பண்றது. ஓகே, ஸோ அவங்களுக்கு இடையில ஒரு கம்யூனிகேஷன். இப்போ இவங்க ஒரு குரூப் இருக்காங்க, இவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியுது, இங்க ஒரு குரூப் இருக்காங்க, இவங்களுக்கு தமிழ் தான் தெரியுது அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் இடையில கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம லைசன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் யாருன்னா லைசன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 2 குரூப்புக்கு இடையில இவங்க என்ன சொல்றாங்கிறத இவங்களுக்கு புரிய வைக்கிறதும், இவங்க என்ன சொல்றாங்கிறத இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் இடையில ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் யாருன்னா லைசன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அதோட ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்கோங்க, LIAISON. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் தட் கண்டைன்ஸ் ஏ ஸ்பெல்லிங் எரர். நான் என்னெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். 4 வேர்டு கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு கேட்பாங்க, 4 வேர்டு கொடுத்துட்டு எது தப்புன்னு கேட்பாங்க, அதே மாதிரி 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு எதில் வந்து ஸ்பெல்லிங் எரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க, எது கரெக்டுங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த சென்டென்ஸில் உங்களுக்கு எரர் இருக்குது, எந்த சென்டென்ஸில் ஸ்பெல்லிங் எரர் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்களேன், த இன்டெகிரிட்டி. ஸோ கரெக்டாக இருக்கா? தேக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது, இன்டெகிரிட்டிக்கும் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. த இன்டெகிரிட்டி ஆஃப் த டேட்டாவுக்கும் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. இஸ் paramount ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. ஃபார் அக்யூரேட் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. அனாலிசிஸ் இதுக்கும் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏல வந்து எந்த மிஸ்டேக்குமே இல்லை. ஆப்ஷன் பியில் பாருங்களேன், ஆப்ஷன் பியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்னோவேட்டிவ்
இன்னோவேட்டிவ். ஏன்னா நம்ம நார்மலாக அந்த வேர்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும். இன்னோவேட்டிவ். ஸோ இன்னோவேட்டிவ் கரெக்டாக இருக்கா? அடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ். ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஆர் இம்ப்ளிமெண்டட். இம்ப்ளிமெண்டட் கரெக்டாக இருக்கா? அடுத்து டு என்ஹான்ஸ். என்ஹான்ஸ். ஓகே. ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டி. ஓகே. ஸோ இதுலேயும் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள் ரெகுலர். ஸோ ஆப்ஷன் சியில் பாருங்கள், ஆப்ஷன் பிலையும் எந்த தப்பும் இல்லை. ரெகுலர் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது. மெயின்டெனன்ஸ். இந்த வார்த்தையை நல்லா பாருங்கள். மெயின்டெனன்ஸ். ஓகே. மெயின்டெனன்ஸுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கா கரெக்டாக இருக்கா? மெயின்டெனன்ஸுங்கிறதுக்கு எப்படி வரணும் ஸ்பெல்லிங்? மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லுவோம். மெயின்னு சொல்லுவோம். இதில் வந்து மேண்டனன்ஸ்ன்னு இருக்குது. மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லுவோமா மேண்டனன்ஸ்ன்னு சொல்லுவோமா? மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். மெயின்டெனன்ஸ். ஓகே. அப்போ மெயினுக்கு என்ன ஸ்பெல்லிங்? MAIN. அப்போ இங்கே என்ன இருக்கு? MAN கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தப்பு இருக்கு. அடுத்து இருக்கிறத செக் பண்ணவே வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு வேர்ட்ல தப்பு இருக்குனாலே இந்த சென்டென்ஸ் தப்பு தான். அப்போ இந்த சென்டென்ஸ் தான் உங்களுக்கு என்ன சொல்லிடலாம்? ராங்லி ஸ்பெல்ட் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இதில் தான் என்ன இருக்கு? ஸ்பெல்லிங் எரர் இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எசென்ஷியல். இஸ் எசென்ஷியல் கரெக்டாக இருக்குது. டு என்ஷுவர். என்ஷுவர் கரெக்டாக இருக்குது. மெஷினரி ஆப்ரேட்ஸ் எஃபிஷியன்ட்லி. அப்போ ஒரே ஒரு வேர்டு தப்பாக இருக்குது இதில். என்னது? மெயின்டெனன்ஸ். ஓகே. மெயின்டெனன்ஸுங்கிற வார்த்தை மட்டும் தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்ம என்ன சொல்லிடலாம்? நம்ம இதுக்கான கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஏன்னா அதில் தான் நமக்கு என்ன இருக்குது? ஸ்பெல்லிங் எரர் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள் ப்ரிசர்விங் கரெக்டாக இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் is a testament to our cultural heritage. அப்போ ஆப்ஷன் சியில் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் எரர் வந்து இருக்குது. ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான வேர்ட்ஸுக்கான மீனிங் வந்து பார்க்கலாம். இப்போ எதில் வந்து தப்பாக ஸ்பெல் பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இந்த பேராமவுண்ட் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். பேராமவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங் எல்ஸ். இதை விட, அதாவது எல்லாத்தையும் விட இதுதான் முக்கியம்னு அர்த்தம். ஓகே. ஸோ எல்லாத்தையும் விட முக்கியமானதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பேராமவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. எல்லாத்தையும் விட இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேராமவுண்ட்னு சொல்லுவோம். அடுத்து இன்னோவேட்டிவ். இது நமக்கே தெரியும். புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? புதுசாக ஒரு மெத்தடு கண்டுபிடிக்கிறது, ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லைன்னா அட்வான்ஸாக கொண்டு போகிறது. இப்போ இருக்க லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போகிறது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்னோவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது எல்லாமே முக்கியமான வேர்டு. பேராமவுண்ட்னா இதுதான் இருக்கிறதுலே பெருசு. ஓகே. எல்லாத்தையும் விட இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பேராமவுண்ட்னு சொல்லுவோம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? செலக்ட் த வேர்ட் தட் இஸ் ஸ்பெல்ட் அக்யூரேட்லி. அக்யூரேட்லி மீன்ஸ் கரெக்ட்லி. எந்த வேர்டு வந்து கரெக்டாக ஸ்பெல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுக்கான வேர்டு என்ன அப்படின்னா ஹைரார்கி. ஓகே. ஹைரார்கி. ஓகே. ஹைரார்கி. ஓகே. ஹைரார்கி இல்லைன்னா ஹைரார்கின்னு சொல்லுவோம். ஓகே. ஹையருக்கு ஸ்பெல்லிங் என்ன? HIERன்னு வரணும். இங்கே HIRன்னு கொடுத்துருக்காங்க, அதனால தப்பு. அப்போ HIER இருக்கு, இங்கேயும் HIER இருக்கு. இங்கே பாருங்க ஹைரார்கிக்கு ஹைரார்கின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைரார்கி. HIER தான் வரணும். இங்கே ஹெய்ருன்னு கொடுத்துருக்காங்க. ஹெய்ர்னா வாரிசுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹைரார்கின்னு கொடுத்துருக்காங்க, அதனால இதுவும் தப்பு. அப்போ இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று கரெக்டு. அப்போ ஹைரார்கி. ஓகே. ஸோ இதில் என்ன மிஸ்டேக்குன்னு பாருங்க. ஹைரார்கி கீ கரெக்டா? ஹையர் ஆர் கீ கரெக்டாக இருக்கா? இங்கே பாருங்க ஹையர் ஆர் சீன் இருக்கு. ஹையர் ஆர் கீன்னு இல்லாமல் சீன் இருக்கு. ஓகே. இதை வாசிக்கும் போது தான் ஹையர் ஆர் கீன்னு சொல்லுவோம். CHY தான் ஹையர் ஆர் கீன்னு சொல்லுவோம். இதை ஹையர் ஆர் சி அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர இல்லை ஹையர் ஆர் சைன்னு தான் சொல்லுவோம். ஹையர் ஆர் கீக்கான ஸ்பெல்லிங் இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் நம்ம என்ன சொல்லிடலாம்? கரெக்டுன்னு சொல்லிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே எது கரெக்டுங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம். ஹைரார்கி. ஹைரார்கினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஒரு ஆர்டர்னா அதோட வெயிட் வைஸாக அரேஞ்ச் பண்ணுறது. ஹைரார்கினா ஏதாவது ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது. ஹைட்டு படி அரேஞ்ச் பண்ணுறது, அது ஒரு ஹைரார்கின்னு சொல்லலாம். வெயிட் படி அரேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஒரு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது, டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு. இதில் வந்து கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரெஸ்டாரண்ட். ஓகே. ரெஸ்டாரண்ட் புரியுதா? ரெஸ்டாரண்ட்னு சொல்லுவோம். இதில் பாருங்க ரெஸ்டாரண்ட்னு இருக்கு. இது பார்த்தாலே தெரியுதா? ரெஸ்டாரண்ட். அப்போ இது வந்து தப்புன்னு சொல்லிடலாம். ரெஸ்டாரண்ட். ஓகே. ரவுண்டுன்னு இருக்கு. புரியுதா? ரெஸ்டாரண்ட் RES ரெஸ் கரெக்ட். ரெஸ்டாவ். ஓகே. ரெஸ்டா. ஓகே. TAU ரெஸ்டாரண்ட். ரண்ட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்கு?
RANT ரண்ட். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ரவுண்டுன்னு இருக்குது. அதனால் இது வந்து தப்புன்னு சொல்லிடலாம். அடுத்து பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்குது. ரெஸ்டாரண்டா இல்லை ரெஸ்டாரண்டா இல்லை ரெஸ்டாரண்டா? இங்கே ஆண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதுவும் ஸ்பெல்லிங் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, ரெஸ்டாரண்ட். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, எக்ஸாம்லையும் கரெக்டாக பார்க்கணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணாமல் இதை பாருங்களேன், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும், மிஸ்பெல்ட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். டாவ்னா TAUன்னு வரணும். அதனால் இது தப்பு. அடுத்து ரெண்ட்டுக்கு இங்கே என்ன வரணும், யூ வராது. ஓகே, அதனால் இது தப்பு. இங்கே டாவுக்கு யூ வரணும். அதனால் இங்கே ஆண்ட்டுன்னு வராது. ஆண்ட் AUNT, இந்த ஆண்ட் வராது, ANT ஆண்ட் தான் வரும். ஓகே, ஸோ புரியுதா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். select the correct words to fix the spelling mistake in the sentence. Okay, so இப்போ இதில் இருக்கக்கூடிய spelling mistake நீங்கள் கரெக்ட் பண்ணணும். அதுக்கான வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. I always receive their messages too late. இதில் வந்து மிஸ்டேக் இருக்கு. இந்த receive their messages இதுவரை receive their messages இருக்கு இல்லையா, இதுவரை பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து இருக்கு. இங்க கொடுத்துருக்கிறது கரெக்டான ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ல ஒன்று வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்ல கொடுத்துருக்காங்க. ரிசீவ் இதுல எப்படி இருக்கு, ரிசைவ்னு இருக்கு. ரிசீவ்னு இல்லாம ரிசி. ஸோ இங்கே ரிசைன்னு இருக்குது. அதனால் இது வந்து தப்பாக தான் இருக்குது. அப்போ ரிசீவுக்கு என்ன வரும், ஆர் ரிசி. ஸோ CE IVE இவ். ஓகே, ரிசீவ் ரிசீவ். ஓகே, அப்போ இதில் கரெக்டாக இருக்கா, ரிசீவ் ரிசீவ். தெயர் THEIR தெயர் கரெக்டாக தான் இருக்குது. மெசேஜஸ் நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம், மெசேஜ் அனுப்பிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மெசேஜஸ்க்கான ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். மேலே கரெக்டாக இருக்கா, மெசேஜஸ் இதில் எப்படி இருக்குது, மெசேஜஸ்ன்னு இருக்குது. மெசேஜஸ் நம்ம மெசேஜ்னு சொல்லுவோமா, மெசேஜ்னு சொல்லுவோமா, மெசேஜ். அப்போ மெசேஜ்னா என்ன வரும், MES. சேனா SE மெசேஜஸ் இந்த மாதிரி தானே சொல்லுவோம். அப்போ மெசேஜஸ்ங்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏல கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் பாருங்கள், ரிசீவுக்கே ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால் இது தப்பு. மெசேஜுக்கு மசாஜ்னு எழுதி என்ன கொடுத்துருக்காங்க, மசாகஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மசாஜஸ்ன்னு கூட கொடுக்கல, மசாகஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுவும் தப்பு. இங்கே ரிசீவ் RECEIVE கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மெசேஜுக்கு மசாஜ்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? மெசேஜுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே மசாஜ்னு கொடுத்துருக்காங்க. அதனால் தப்பு. ரிசீவுக்கு ரிசீவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரிசீவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இதுவும் தப்பு. ஓகே, புரியுதா? அப்ப ரிசீவுக்கான ஸ்பெல்லிங் RECEIVE, மெசேஜுக்கு இதான் ஸ்பெல்லிங். ஓகே, ஸோ இங்க மசாகஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்க மசாஜ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதனால இது எல்லாமே தப்பு. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் நம்ம கரெக்ட்னு சொல்லிடலாம். புரியுதா? அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, செலக்ட் த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஃபார் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து சொல்லணும். ஓகே, சயின்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, SCIENCE, ஹேஸ், மேட் MADE மேட். ஓகே, ப்ரோக்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்ரஸுக்கான ஸ்பெல்லிங் என்ன, ப்ராக்ரஸ். ஓகே, இதை பார்த்தாலே தெரியுதா ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குன்னு. ப்ராக்ரஸ் இந்த மாதிரி தானே சொல்லுவோம், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படி தானே. ஸோ இப்போ ப்ராக்ரஸ்னா PROGRESS, ப்ராக்ரஸ். அப்போ இதுதான் கரெக்ட். ப்ராக்ரஸ்க்கான ஸ்பெல்லிங் இதுதான் கரெக்ட். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. இன் லீப்ஸ். ஓகே, லீப்ஸுக்கு கரெக்டாக இருக்குது, பவுன்ஸ் கரெக்டாக இருக்குது, ஓவர் த இயர்ஸும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ப்ராக்ரஸ் மட்டும் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் PROGRESS. ஓகே, இதுதான் இதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் கரெக்டாக ஸ்பெல் பண்ணியிருக்கிறதுக்கு சர்வைலன்ஸ். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம். சர்வைலன்ஸ்னா என்னது, கண்காணிப்பு. ஓகே, சர்வைலன்ஸ். அப்போ எது கரெக்டாக இருக்கும், சர்வைலன்ஸ். ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், கரெக்டாக கொடுத்துருக்காங்க, VEI கொடுக்கல. இங்கே சர்வைலன்ஸ் சொல்லுவோமா, சர்வைலன்ஸ்ன்னு சொல்லுவோமா, சர்வைலன்ஸ் தான் சொல்லுவோம். இங்கே ஏ கொடுத்ததுனால இது தப்பு. இங்கே சர்வை ஒரு எல் மிஸ் ஆகுது, அதனால ஆப்ஷன் ஏயும் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்ம வந்து கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஓகே, கிளியராக புரியுதா? அடுத்த கொஸ்டின், செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு. ஓகே, ஸோ இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு எது வந்து தப்பாக ஸ்பெல் பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். அக்குமுலேட் LATEY கரெக்டாக இருக்கா,
அக்குமுலேட், இது கரெக்டாக தான் ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. அக்கேஷன், ஓகே, அக்கேஷன் கரெக்டாக தான் இருக்குது. ரிமிட்டன்ஸ், ரிமிட்டன்ஸ், ரிமிட் எப்படி சொல்லுவோம், ரிமிட்டன்ஸ். அப்போ ரிமிட் கரெக்டாக இருக்குது, டன்ஸும் கரெக்டாக தான் இருக்குது. நெசசரி, அப்போ இதில் தான் தப்பு இருக்குது. இது மூணுமே கரெக்டாக இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக இதுதான் என்னவாக இருக்கும், ராங்லி ஸ்பெல்டு வேர்டாக இருக்கும். அப்போ நெசசரிக்கான ஸ்பெல்லிங் என்ன, நெசசரிக்கான ஸ்பெல்லிங் வந்து என்ன வரும், NE CE செஸ், ஓகே, நெசசரி, SARY. இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, NE கரெக்டாக போட்டிருக்காங்க, CEக்கு டபுள் C போட்டிருக்காங்க, அதனால் இது வந்து தப்பு. ஓகேவா, டபுள் C போட்டதுனால இது வந்து தப்பு. அப்போ இதுதான் என்னது, ராங்லி ஸ்பெல்டு வேர்டு. ஓகே, ஸோ இந்த மிஸ்பெல்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கரெக்டாக ஸ்பெல் பண்ணியிருக்க வேர்டு கேட்டிருக்காங்களா இல்லை ராங்காக ஸ்பெல் பண்ணியிருக்க வேர்டு கேட்டிருக்காங்களாங்கிறத கரெக்டாக பார்க்கணும். ஓகே, மிஸ்பெல்டு வேர்டு படிக்கும்போதே அந்த வேர்டுக்கான மீனிங்கும் சேர்த்து நீங்கள் வந்து படிச்சிடணும். ஓகே, அப்போ தான் நமக்கு வந்து ஒக்காபுலரியில் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு SSC MTS அண்ட் CHSL மிஸ்பெல்ட் வேர்டு வந்து கேட்பாங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் SSC MTSக்கு வந்து எல்லாமே படிச்சிட்டேன் மேடம், எனக்கு இங்கிலீஷ் தான் நான் வீக்காக இருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். பேசிக் கிராமர்லேருந்து எல்லாமே, மிஸ்பெல்ட்டு, டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், க்ளோஸ் டெஸ்ட், எரர் ஸ்பாட்டிங்னு எல்லாமே. ஒரு தமிழ், இப்போ நமக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் பேப்பருக்கு பதிலாக இந்த SSCயில் தமிழ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவோம், இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸுக்கு கண்டிப்பாக நமக்கு மீனிங் தெரியும். அப்போ எல்லாருமே 25 out of 25 வாங்கிடுவோம். அந்த தமிழ் எப்படி நம்ம வந்து இந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா கிராமர் நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ தமிழை வந்து தப்பாக பேசுகிறாங்க, கிராமர் இல்லாமல். இப்போ வந்து நான் நேற்று சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது தப்பு தானே, அதுதான் நம்ம இங்கிலீஷில் பண்ணுற தப்பு. நாளைக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது கரெக்டு. நாளைக்கு நான் சாப்பிட போகிறேன், இல்லை நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அந்த மாதிரி சொல்லலாம். நான் நேற்று ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் தப்பு தானே. அதே மாதிரி தான் எரர் ஸ்பாட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த கரெக்டான கிராமரை வச்சு நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதே இதை தமிழில் கொடுத்தா நம்ம கரெக்டாக பண்ணிடுதோம். இங்கிலீஷில் ஏன் பண்ண தெரியலன்னா, நம்ம இங்கிலீஷ் வந்து பேசிக்காக நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து தமிழே அதிகமாக பேசுகிறோம். ஓகேவா, ஸோ தமிழ் பேசுகிறோம். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமுக்காகவாது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, மீனிங் தெரிஞ்சிருச்சுனாலே இங்கிலீஷ் வந்து ஈஸி தான். மீனிங் தெரிஞ்சாலே கிராமர் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மீனிங் தெரிஞ்சாலே அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போதே இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் இப்படி தான் வரும். இப்போ நம்ம தமிழ் பேசுறதுக்கு இலக்கணம் எல்லாம் படிச்சு தான் நம்ம பேசுகிறோமா, இல்லை, நம்ம டெய்லி வந்து பேசிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியுது அது தமிழில் வந்து இப்படி பேசினா அது தப்பு. ஸோ இந்த மாதிரி இந்த நிகழ்காலம்னா இப்படி தான் பேசணும், எதிர்காலம்னா இப்படி தான் பேசணும், அந்த மாதிரி நமக்கே தெரியுது. அப்படி தானே, எந்த கிராமர் புக்கு எதுவுமே படிக்காமல். அதே மாதிரி தான் இங்கிலீஷுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஓகே, அதுக்கு மீனிங் தெரியணும், அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இது பண்ணி படிக்கணும். ஓகே, நான் தமிழ் மீடியம் படித்தேன் மேடம், எனக்கு இங்கிலீஷ் வரல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கிலீஷும் ஈஸி தான், ஜஸ்ட் தமிழை விட இங்கிலீஷில் 26 எழுத்து தான் இருக்குது, தமிழில் பாருங்கள் 247 எழுத்து இருக்குது. ஓகே, அதையே நம்ம படிச்சிட்டோம், இங்கிலீஷ் படிக்க முடியாதா என்ன? இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸி. அதுவும் MTS பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் நல்ல ஸ்கோரும் ஜென்ரல் அவேர்னஸில் நல்ல ஸ்கோரும் வாங்கிட்டீங்கன்னா இங்கிலீஷில் வந்து 25 out of 25 வாங்கலாம். கிராமர் ஒக்காபுலரி ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். நான் சொல்லி தரக்கூடிய இந்த கிராமர் ரூல்ஸ் இது எல்லாத்தையுமே, அந்த கிராமர் ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 வந்தால் 2 கூட வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரணும். ஹேஸ் இல்லைனா ஹேவ் வந்துச்சுன்னா வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரணும். அப்போ வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னா என்ன, தேர்ட் ஃபார்ம்னா என்ன, இந்த மாதிரி ஷார்ட்கட் எல்லாமே எரர் ஸ்பாட்டிங்கில் சொல்லி கொடுப்பேன். அப்போ இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஷார்ட்கட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த கிராமர் நாலேஜ், இந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் வந்துருச்சுன்னா க்ளோஸ் டெஸ்ட்டில் மீனிங் தெரியலனாலும் ஆப்ஷனை அந்த கிராமர் படி எலிமினேட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ நான் இங்கிலீஷில் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து டீச் பண்ணியிருப்போம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 499. ஓகேவா, இல்லை மேம் நான் எல்லாமே படிக்கணும், மேக்ஸ் ரீசனிங்கில் குவாலிஃபை ஆகிறதுக்கும் நான் படிக்கணும், அதே மாதிரி இங்கிலீஷு ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே எனக்கு வேணும், நான் CHSலும் படிக்கிறேன், மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷு ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே எனக்கு கவர் ஆகணுங்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் SSC MTS CHSLக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிறத மட்டும் படித்தாலே உங்களால் CHSL எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும், CGL எக்ஸாமும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும், SSC MTSும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். அந்த பேட்சில் எவ்ரி வீக் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நீங்கள் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணணும்.
இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே நீங்கள் 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரயில்வேக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் மேம், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எம்டிஎஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 11/7/2025 ஜூலை 11 நாலு கழிச்சு வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் லான்ச் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஓகே, நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமும் சேர்த்து கவர் ஆகிரும். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ரெண்டுமே கவர் ஆகும். ஓகே, அது மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, திருப்பியும் நாம் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.